நிறைய பேருக்கு மாச சம்பளம் பத்தலைங்க. ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது அப்படி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 3000 ரூ. 4000 அது போலலாம் நான் சொல்ல போறதில்ல. நான் உங்களுக்கு சொல்ல போறது லட்சக்கணக்கா நீங்க சம்பாதிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த 2 எக்ஸ்ட்ரா இன்கமும் உண்மையாகவே லட்சக்கணக்கா சம்பாதிக்க முடியும். வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும். ஆமா. நெறைய பேர் இதுவரைக்குமே அததான் எதிர்பார்த்து இந்த தை பொங்கலுக்காக காத்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோல 2 விஷயத்த பார்க்க போறோம். 15 லட்சம் வரைக்குமே லோன் தரக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன பத்தி பார்க்க போறோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுறவங்களுக்கான 2 விதமான தொழில்கள பத்தி பார்க்க போறோம். என்னங்க தொழில் சொல்றீங்களே, பெருசா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி உட்காரணுமா? அப்படிலாம் கிடையாது. 10 பைசா நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ண தேவையில்ல. அதே நேரத்துல யார் கையிலயும் நீங்க யார் கீழயும் நீங்க வொர்க் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமும் கிடையாது. யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா, அது வாங்கிக்கிறீங்களா, இது வாங்கிக்கிறீங்களா விற்பனை செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்க சேல்ஸும் பண்ண போறதில்ல, எங்கேயும் போய் சேலும் பண்ண போறதில்ல, எங்கேயும் போய் டெலிவரி பண்ற வேலையும் கிடையாது. ஸோ எக்ஸ்ட்ரா இன்கம் தரக்கூடிய 2 தொழிலும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நிறைய பேர் ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சிருக்காங்க. இந்த 2 விதமான தொழில் எப்படின்னா, ஒரு ஹாபீஸ்க்காக ஸ்டார்ட் பண்ண தொழில் தான். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் ஹாபீஸா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுடைய தொழில்ல நீங்க சம்பாரிச்சு பெரிய லெவல்ல வர முடியும். நெறைய பேர் இதுல தான் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா இன்கம் என்னங்க? அந்த 2 தொழில பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. லைவாவே இத நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் எப்படி அப்ளை பண்ணி காட்டுறேன். அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலான்னுட்டு. அதே நேரத்துல எனக்கு வந்திருக்கக்கூடிய ஆஃபர்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த 2 விதமான ஆப்ஷனும் கண்டிப்பா நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோல லோனும் பார்க்க போறோம். அதே நேரத்துல மாச சம்பளக்காரங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜிகே வித் ஜேகே சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா இருக்குது நான் மறக்காம லைக் பண்ணுங்க. தை பிறந்தா வழி பிறக்கும். தை மாசம் எப்ப காத்துட்டு இருக்கலாம், அப்பதான் ஒரு மேரேஜ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, ஏதாவது தொழில் தொடங்குற ஐடியால இருப்பாங்க, ஏதாவது புதுசா ஸ்டார்ட் பண்ணணும்னா அந்த மாசத்துக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அது போல நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல விஷயங்கள் இனிமே தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு 2 விதமான எக்ஸ்ட்ரா இன்கம் தரக்கூடிய தொழிலை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனுக்கு தரக்கூடிய ஒரு பேங்கை பத்தி பார்க்கலாம். இவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு அது 2 விதமான எக்ஸ்ட்ரா இன்கம் பத்தி அடுத்து நம்ம பார்க்கலாம். ஸ்ரீராம் ஒன் ஆப், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் தான் இந்த ஸ்ரீராம் ஒன் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலோஸ்லாம் கேட்கும். அலோஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஒரு ஆப்ஷன் வரும். அதுங்க கொடுத்த பிறகு பெர்மிஷன்ஸ் கேட்குது. பெர்மிஷன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு ப்ரொசீட் கொடுத்த பிறகு 2 விதமான அலோஸ் கேட்குது. ஸோ 2 விதமான அலோஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து முடிச்ச பிறகு உள்ள நேராக உங்களுக்கு லோன்ஸ் ஆப்ஷன் வருது. லோன் ஆப்ஷனில் 2 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான லோன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பர்சனல் சம்பந்தமான லோன். நம்ம பார்க்க போது பர்சனல் லோனுக்கு என்ன பண்றாங்கன்னா பர்சனல் நீட்ஸ் ஒரு ஆப்ஷன் வரும். அதுல 2 வீலர் லோன் தராங்க, கோல்டு லோன் தராங்க, பர்சனல் லோன் தராங்க. ஸோ பர்சனல் லோனை நீங்க டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான விஷயத்து நேரம் உள்ள போகுது. ஸோ 15 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் இங்க பண்றாங்க. பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறாங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்கறாங்க, பேன் கார்டு நம்பர் கேட்கறாங்க. பேன் கார்டு நம்பர் வெரிஃபை பண்ண பிறகு வெரிஃபை ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் உங்க பின்கோட், எம்ப்ளாய்மெண்ட் டைப் கேட்கறாங்க. இது கொடுத்தாவே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், என்ன விஷயம் உங்க கிரெடிட் ஸ்கோரை பார்த்து அவங்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் உங்க கேஒய்சி டீடைல்ஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸ்ரீராம் ஒன் ஆப்பை பற்றி நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். இவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டீடைல்ஸ் பக்கா வந்துச்சுனாவே லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா 15 லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 12 மாதம் இருந்து 60 மாதம் இஎம்ஐ நீங்கள் பிரித்து கட்டிக்கலாம். வட்டியை பொறுத்த வரைக்குமே 11% இருந்து 36% பெர் ஆனம் போட வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு மாச சம்பளம் பத்தலைங்க, ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் தேவைப்படுது அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரூ. 3000 4000 அது போலலாம் நான் சொல்ல போறதில்ல. நான் உங்களுக்கு சொல்ல போறது லட்சக்கணக்கா நீங்க சம்பாதிக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இந்த 2 எக்ஸ்ட்ரா இன்கமும் உண்மையாகவே லட்சக்கணக்கா சம்பாதிக்க முடியும். இதுல உங்களோட டேலண்ட்டை வச்சு தான் இருக்கு. சில பேருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல போடுவாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் போடுவாங்க. சூப்பரா இருக்கும். அவங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றது அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுவாங்க. சில பேர் அவங்க பொயட்லாம் எழுதி அனுப்புவாங்க. வாட்ஸ்அப்போடய முடிஞ்சு போயிடும். சில பேர் இன்ஸ்டாகிராமில் போடுவாங்க. இதில் அவங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே போட்டு அப்படியே முடிச்சிடுவாங்க. ஆனால் அவ்வளோ திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான சரியான ஒரு மதிப்பு கிடைக்காது. அதுக்கான வேல்யூவே தெரியாமல் நிறைய பேர் ஓகே குட் அப்படின்னு சொல்லி முடிச்சுடுவாங்க. ஆனால் உங்களுடைய திறமைக்கு பணம் கிடைக்குதுங்க. நீங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறீங்களா, உங்களுக்கு பணம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல விதமான கவிதை எழுதக்கூடியவங்களா, உங்களுக்கு பணம் கிடைக்கும். நல்ல விதமான கட்டுரைகள், நல்ல ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்க, இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது சொல்ல போகிறீங்க, நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லர், நிறைய பேர் ஸ்டோரிலாம் எழுதுவாங்க. ஸோ இது போல் விஷயங்களை செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி பணம் கிடைக்கும்? 2 வகையில் கிடைக்கும். ஒன்று ஆட்சன்ஸ் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். அதாவது அந்த நிறுவனத்தின் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். இன்னொன்று அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வராங்களே அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கும்.
கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல ஒரு பொயட் எழுதக்கூடியவங்க, நல்ல ஒரு ஸ்டோரிஸ் எழுதக்கூடியவங்க, நல்ல இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்ற பாஸ் அப்படி ஒரு ஐடியா இருந்தீங்கனாலும் சரி, அது தமிழ் ஆனாலும் சரி, இங்கிலீஷ் ஆனாலும் சரி, மலையாளம் ஆனாலும் சரி, தெலுங்கு ஆனாலும் சரி, லாங்குவேஜ் எதுவா இருந்தாலும் பிரச்சனை இல்ல பாஸ். நீங்க அந்த விஷயத்த செய்யலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு வெப்சைட் உங்களோட சொல்றேன். அந்த வெப்சைட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு 100% ஃப்ரீயான ஒரு வெப்சைட் தான். எல்லாரும் அத பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஒரு ஃப்ரீயான ஒரு வெப்சைட்ல நீங்க போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு பணம் தர போறாங்க. ஸோ இத பத்தி தான் பார்க்க போறோம். என்ன வெப்சைட் அப்படி பார்த்தீங்கன்னா, blogspot.com 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 எதுக்கு 3 தடவ சொல்றேன்னா, ஒருவேளை ப்ரொனன்சியேஷன் தப்பா ஆயிடுச்சுன்னா, அதனால தான் மறுபடியும் சொல்றேன். இந்த வெப்சைட் லிங்க்க நான் கூட குடுக்குறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னன்னா, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இங்க குடுத்தீங்கன்னா, அதாவது சாதாரண உங்களுடைய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி இந்த விஷயத்த குடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா, உங்களுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் ஒண்ணு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எப்படி டைப் பண்ணலான்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லாட்டி நீங்க ஏற்கனவே வேர்ட்ல டைப் பண்ணியிருந்தீங்கன்னா, அத அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிட்டு உங்கள விஷயத்த போட்டுக்கலாம். ஒரு ஃபோட்டோஸ் போட்டு அதோட கிரியேட்டிவா ஏதாவது விஷயம் பண்ணி, ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒண்ணு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இது போல சுமாரா தான் இருக்கும். ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்சு சுமார் போட்டிருக்கேன். அது போல உங்களுக்கு நல்ல கிரியேட்டிவா ஐடியா இருந்துச்சுன்னா, அது போல நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். இது என்னன்னா, உங்களுக்கு இந்த வெப் பேஜ்ல உங்களுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட் போல குடுப்பாங்க. இது கீழ யாரெல்லாம் விளம்பரம் பண்றாங்களோ, அந்த விளம்பரதாரர்கள்ட்டருந்து வரக்கூடிய பணத்துல உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. உங்கள டைரக்ட்டா யாராவது அணுகுற மாரி இருந்தாங்கன்னா, அவங்க உங்களுடைய ஆப்ஷன்ஸ்ல வந்தாங்கன்னா, நீங்க வந்து அதுக்கு இடம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அதுல என்ன பார்த்தீங்கன்னா, வணிக ரீதியா ஒத்துழைப்புக்காக உங்களோட இணைக்க முயற்சிக்கிறேன். நாங்கள் எப்படி இணைக்க முடியும் என்பதை தெரியப்படுத்தும்னு ஒருத்தர் வந்து அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன். உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கு. நான் இன்னும் கிரியேட்டிவிட்டியா நிறைய விஷயங்கள சொல்லப் போறேன். ஒவ்வொரு நாளுக்கு சொன்னாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் நீங்க போஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கு பணம் வருங்க. நிறைய வியூஸ்லாம் வரும். வியூஸ்க்கு ஏத்த மாதிரி ரேட்டும் வரும். வியூஸ்க்கு பணமும் வரும். இதுதான் இந்த blogspot.com. இதோட வெப்சைட் லிங்க் நான் கீழ குடுக்குறேன். என்னுடைய லிங்க் நான் குடுக்குறேன். ஸோ GK with JK blogspot.com போட்டீங்கனாவே அதோட விஷயத்துக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக பார்த்துக்குங்க. இதுல என்ன சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்குன்னு ரெவென்யூ தனியா இருக்கு. அந்த அளவுக்கு நான் பெரிய படிப்பாளிலாம் கிடையாது. அந்த எழுதுற அளவுக்குலாம் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. ஆனா நல்லா ஃபோட்டோ பிடிப்பேன். என் மொபைல்ல நிறைய ஃபோட்டோஸ் இருக்கு. நான் கிரியேட்டிவிட்டியா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சிருக்கேன். நான் எங்க போனாலும் சின்னதா பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சத எடுத்து வச்சிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா ஃபோட்டோ பிடிக்கிறேன். என்ன ஃபோட்டோகிராஃபர்னே கூப்பிடுவாங்க. PC ஸ்ரீராம்னு என்ன கூப்பிடுவாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா, உங்க ஃபோட்டோஸ நீங்க சேல் பண்ண முடியும். உங்ககிட்ட கேமரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாவே இத நீங்க செய்யலாம். அந்த விஷயத்தை எப்படி சேல் பண்ணணும், எங்க சேல் பண்ணணும், அத பத்தி நம்ம பார்க்கலாம். அலாமி ALAMY. ஸோ இந்த அலாமில என்ன விஷயம்னா, இந்த ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ நீங்க சேல் பண்ணலாம். உங்க ஃபோட்டோஸ் எத சம்மந்தமானது இருக்கு, எப்படி நீங்க எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் வந்து அங்க விஷயமா இருக்கும். நல்ல ஒரு ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய, அதாவது ஃபோட்டோ மெகா பிக்சல்ன்றது 2வது விஷயம். ஃபோட்டோ ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு கேமரா மொபைல் இருந்துச்சுன்னா, உங்க ஃபோட்டோஸ நீங்க அப்படியே அப்லோட் பண்ணலாம். அது அப்லோட் பண்ண விஷயத்தையும் காட்டுறாங்க. நானும் அப்லோட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ அப்படிங்க ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஃபோட்டோஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. உண்மையாவே நல்லா பிடிச்சிருக்கான்னு டெஸ்ட் பண்ணிட்டு அது குவாலிஃபை போகும். ஸோ குவாலிட்டி செக் பண்ணிட்ட பிறகு ஓகேனா அடுத்த ஃபோட்டோ நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து தான் உள்ள போவாங்க. ஸோ உங்க ஃபோட்டோஸை நீங்க அப்லோட் பண்ண முடியும். இந்த ஃபோட்டோ சேல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஷேர்ல ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் கிடையாது. நீங்க பிடிச்ச ஃபோட்டோ கீழே உங்க பேரும் வருங்க. சூப்பரா இருக்கும். ஸோ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது அலாமி போட்டீங்கன்னாவே நீங்க என்னென்ன ஃபோட்டோஸ் பிடிச்சிங்களோ சீக்கிரத்தில் நீங்க ஃபேமஸ் ஆக முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நல்ல அமௌண்ட்டும் கிடைக்கும். அதுதான் நான் சொல்றேன். எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்லக்கூடிய இந்த 2 விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 2 விதமான வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா, ஒன்று blogspot.com. blogspot.com போல நிறைய விதமான வெப்சைட்லாம் இருக்கு. நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார்த்ததில்ல. இது ரொம்ப சிம்பிளா இருந்தது. ஈஸியா முடிகிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் எடுத்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸை தெரிவிங்க. அதே போல கேமரா நல்லா பிடிப்பேங்க. நான் வந்து ஃபோட்டோஸாக சூப்பராக பிடிப்பேன்னா நீங்கள் அலாமி தேர்ந்தெடுக்கலாம். அலாமி போல நிறைய வெப்சைட்லாம் இருக்கு. உங்களுக்கு அப்படி ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். ஸோ அலாமிலே உங்களோட ஃபோட்டோஸை அப்லோட் பண்ண முடியும். இந்த 2 விதமான விஷயத்தில் நிறைய சம்பாதிக்க முடியும். அதுதான் மெயினாக சொல்ல போகிறேன். ஸோ இதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஃபோட்டோஸ் பிடிச்சி வச்சுருக்கீங்களா, அப்லோட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது எழுதி வச்சுருக்கீங்களா, அதை அப்படியே அப்லோட் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அது பணம் பாட்டுன்னு வந்துட்டு கிடக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தை பிறந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வழி பிறக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.